ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. இன்னைக்கு உலகத்தில் நம்மை உயர்த்துவதற்கு வேறு யாராலும் முடியாது. நம்மை உயர்த்த வேண்டும் என்றாலும், நம்மை தாழ தள்ள வேண்டும் என்றாலும், என் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு ஒருவராலும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆக இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டால் அது நமக்கு நலமாக இருக்கும். அது நமக்கு மிக அவசியமானதும் நம்மிடத்துல அநேக நேரங்களிலே காணப்படாததுமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இன்னைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் அடங்கி இருங்கள். இன்னும் நமக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா கொஞ்சம் அடங்குங்க அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் அடங்காதவர்களாக இருக்கிறதுனாலதான் அநேக காரியங்களை நாம் இழந்து போகிறோம். சில நேரங்களில் சில குழந்தைகளை நம் கையில் வச்சுருப்போம். அதாவது அந்த குழந்தைகள் அமைதியாக இருக்கிற வரைக்கும், ஒரு 3 மாதம் வரைக்கும், ஒரு 4 மாதம் வரைக்கும் அதை நீங்கள் எப்படி பிடிச்சிருந்தாலும் முடியாது. தலைகளை பிடிச்சிருந்தாலும் அது பாட்டு தலைகள் அதுக்கு தலையில் இருக்கிறோங்கிறதே தெரியாது, பேசாமல் இருக்கும். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதை அடக்க முடியாது. அப்புறம் நம்ம அதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை கொஞ்சமாவது அடக்க அப்படின்னு சொல்லுவோம். அது அறியாமையினாலே அடங்காமல் அந்த காரியங்களே செய்யும். இன்னைக்கு நாம் அறியாமையினாலே அடங்காமல் சில நேரங்களில் இருக்கிறோம். சில நேரங்களில் அதிகமாக அறிந்து கொள்வதனாலே அடங்காமல் இருக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமானால் நீங்கள் அவருடைய கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். இன்னைக்கு எந்தெந்த காரியங்களை நாம் அடங்காதவர்களாக இருக்கிறோம் என்றும், எந்தெந்த காரியங்கள் இருக்கிறதுனால அடங்காமல் இருக்கிறோம் என்றும், எதற்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிற சில காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதம் முதலாவது சொல்லுகிறது, நீங்கள் அடங்கினால்தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதை முதலாவது உங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அவருடைய பலத்த கர்த்தருக்குள் அடங்கி இருக்கிறவர்கள் மட்டும்தான் உயர்த்தப்பட வேண்டும் முடியும். நம்ம கையில கொஞ்சம் தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை மோந்துட்டு போய் ஒரு இடத்துல ஊற்றணும். எந்த சொட்டு தண்ணி கடைசியில் அந்த கைக்குள்ள அடங்கி இருக்கோ அதுதான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரும். அது மேல தாண்டி போகிறது, அது வழிந்து போவது அல்லது ஒழுகி போவது, எப்படி போனாலும் அது அடங்காமல் வெளியே போயிடுச்சுதான் இருக்கும். அது தேவனால் அது உயர்த்தப்பட முடியாது. அதனால அதுக்கு காரணம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. காரணங்களை வேதமே சில இடங்களிலே சொல்லி இருக்கிறது. எப்படி அடங்க வேண்டும், யார் அடங்க வேண்டும், எங்கு அடங்க வேண்டும் என்பதை குறித்து இவைகளின் படி நீங்கள் நடந்தால் மட்டுமே கர்த்தரை உயர்த்த முடியும். அப்படி இல்லாமல் வேற யாராவது உயர்த்திருந்தால் அவர்களை நீங்க சொன்னா அந்த காரியத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த பைபிளை கிழிச்சு போடலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறதுக்கு மாறாக பூமியில ஒரு காரியமும் சம்பவிக்காது. கர்த்தருடைய கரங்களிலே அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்களே, ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். திரும்பவும் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். கையின் கீழ் அடங்கியிரு என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நடக்கிற சம்பவம் என்ன என்று நீங்கள் பார்க்கிறீர்களே, ஆனால் அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கியதோ, உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானதை அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளுக்கு கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள் என்று சொல்லப்பட்டது. இந்த கதை நமக்கு நன்றாக தெரியும். ஆபிரகாம் தனக்கு பிள்ளை இல்லாத போது அவனுடைய மனைவியாகிய சாராயின் பேச்சை கேட்டு அந்த அடிமையாக இருந்த அந்த பெண்ணை அவனுக்கு மனைவியாக கொடுத்து அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அவன் பிறந்த பின்பதாக அவள் இவளை மதிப்பதில்லை என்று சொல்லி அவளுக்கும் இவளுக்கும் நடுவில் தகராறு நடந்த போது இந்த ஆகாரை வீட்டை விட்டு அனுப்பின அந்த சூழலை நாம் அறிந்திருக்கிறோம். அவளை கடினமாக நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள் என்று சொல்லப்படும். இந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது சரிதானே, அவதான் இவளை திருமணம் செய்து கொடுக்க சொன்னால் அதற்கு பின்பதாக இவளை போட்டு கஷ்டப்படுத்துறா, இவளை அவசியம் இல்லாம பேசுறா, அநாகரிகமா பேசுறா, இவளை தொந்தரவு செய்யறா, அப்ப அவளை விட்டு அவள் போகிறதுக்கு சரிதானே. நம்ம எதெல்லாம் சரின்னு சொல்றோமோ அதெல்லாம் பைபிளுக்கு தவறு. முதல்ல அந்த காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்க பாதி தெரிஞ்சிருக்கீங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ எடுக்கிற தீர்மானங்கள் அனைத்தும் தவறானது. அதனால்தான்
இவள் இங்கிருந்து ஓடி போகிறார். ஆக வீட்டை விட்டு வெளியே போறா. அங்கே கர்த்தருடைய தூதனானவன், தெருவில் போறவன் வந்து சொல்லல, வேற யாரோ ஒருத்தர் வந்து சொல்லல, கர்த்தருடைய தூதனானவன் வந்து சொல்லுகிறான், நீ போய் உன் நாச்சியாருக்கு அடங்கி இரு. அவ்வளோ. அவளுடைய கைக்குள் இருக்கிறவள் அடிமை, அவளை நடத்துகிறவளுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று தேவதூதன் சொல்லுகிறான். நீங்க நிறைய நேரங்களில் நம்ம இந்த காரியத்தை செய்வது கிடையாது. நம்ம மூளை எப்பவுமே ஒரு கெட்ட மூளை. இதை வச்சு நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவே முடியாது. பால் நல்லதுதான், ஆனா அது கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது மாதிரி கெட்டதுல எதுவுமே கிடையாது. அது இருக்கிறதுல மோசமான துர்நாற்றத்தை கொடுக்கும். வேற ஏதாவது கெட்டு போனா கூட அப்படி நாடாது. இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், நீங்கள் உங்களுடைய மூளை அளவிலே செய்கிறவைகள் எல்லாம் அடங்காமல் உங்களை கொண்டு போவதற்கு என்ன உண்டாக்கலையும் செய்யும். இங்கே சாதாரணமா சொல்லுகிறேன், இது யார் கேட்டாலும் இது நியாயம்னு சொல்லுவாங்க. அவன் எதுக்கு அங்கே இருக்கணும், அதுக்கு தேவையில்லாம பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை, அதனாலதான் நான் வேலைக்கு ஓடிட்டேன், உங்களுக்கு எதுக்கு எங்களால் தொந்தரவு, அதனாலதான் நாங்கள் வேலையிட்டோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய தூதனானவன் சொல்லுகிறார், அவனுடைய நாச்சியாருக்கு அடங்கி நடக்க. பிரச்சனை அங்கே இருக்கணும், அதை கர்த்தர் விரும்புகிறார். அந்த இடத்துல தேவன் சொல்லுகிற காரியம், நீங்க அடங்கி இருக்க வேண்டும், உங்களுடைய அதிகாரங்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும், உங்களுக்கு மேல் அதிகாரிகளுக்கு அடங்கி இருக்க வேண்டும். இந்த காரியத்தை செய்யாத போது அங்க சீர்கெட்டு போகும். நிறைய பேர் வேலையில்லாம ஊரை சுத்தி தலைவாங்க. என்ன காரணம் கேட்டா, அவன் அப்படி பேசுறான், அவன் என்ன இந்த மாதிரி சொல்லிட்டான், நீயாச்சும் வேலையாச்சும் தூக்கி போட்டு வந்துட்டேன், ஊரை சுத்து. அங்கே அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதற்கு நீங்கள் அடங்கிதான் இருக்க வேண்டும். அங்கே வசனம் சொல்லுகிறபடி உன் நாச்சியாருக்கு அடங்கி நட என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிடத்திலும் நான் பெரியவனா இருப்பேன் என்றான். அங்கே யோசேப்புக்கு கிடைச்ச ஸ்லாகியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்புக்கு பார்வன் சொல்லுகிறார், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான் என்று சொல்லப்படுகிறது. அங்கே அதிகாரங்கள் கொடுக்கப்படும் போது அவர்கள் அடங்கி நடக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், கடைசியில் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுருச்சுன்னா நம்ம அதுக்கு அடங்கி தான் போகணும். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம். உங்களுடைய அதிகாரங்களுக்கு நீங்கள் அது சரியா தவறாக கேள்வியெல்லாம் இங்க கிடையாது. நீங்க அதிகாரங்களுக்கு நீங்கள் அடங்கி நடக்க வேண்டும். அதனாலதான் பார்வன் சொல்றான், நீ உயர்த்தப்பட்டவன் என்பதற்கான அடையாளம் என்னவென்றால், இங்கே இந்த ஜனங்கள் அனைவருக்கும் நீ என்ன சொல்கிறாய் அதற்கு அவர்கள் அடங்கி நடக்க வேண்டும். அரண்மனையில மட்டும் நான் உனக்கு பெரியவனாக இருப்பேன், ஆனால் உலக இந்த எகிப்தின் சாம்ராஜ்யம் முழுவதும் உனக்கு அடங்கி இருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையை, நமக்கு மேல் அதிகாரங்களுக்கு நம்மளால அடங்க முடிந்தது கிடையாது. அங்கதான் நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிடும். நம்மளால அடங்கவே முடியாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, உனக்கு மேல் ஒருவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அங்கே நீ அடங்கி நடக்க வேண்டும். அது தவறு, முற்றிலும் தவறு என்று தெரிந்தால் நீ அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து போவதும் என் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால், அது சரியானதாக இருந்தால், அதற்கு வேதம் ஒத்து போனால் நீங்கள் அதை விட்டு நகர்ந்து போகலாம். அங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் அடங்கிதான் நடக்க வேண்டும். அதில் எந்த மாற்றமுமே வேதம் கொடுக்கவில்லை. மூன்றாவது எங்கே அடங்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், நீங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். ஆதிப்பாட்டினுடைய காலத்துல அடங்காத பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் இருக்கு. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், எனக்கு அந்த எல்லாரும் அப்படி பிள்ளைகள் தான் இருக்கு. இங்கே சொல்லப்பட்டு எவனுக்காவது அப்படி இருந்தால், அன்னைக்கு அப்பதான் யாருக்காவது ஒருத்தருக்கா அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட அடங்காத பிள்ளைகள் இல்லைன்னா பெற்றோர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என் பிள்ளை என்ன சொன்னா சொல்றதெல்லாம் சரின்னு கேட்கணும், அவனை மாதிரி அடங்காம சுத்துறது இல்லை, அவனை மாதிரி விட்டு சுத்துறது இல்லை, அவனை மாதிரி அப்ளை பண்றது இல்லை அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும். இங்க வசனம் சொல்லுகிறது, பெற்றோருக்கு பிள்ளைகள் அடங்கவில்லை என்றால் அது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சாபம். நீ ஒரு கொலைகாரனா மாற வேண்டிய அவசியத்தை வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பெருமையா சொன்னாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்,
என்ன ஆனாலும் தெருவில் தான் நிற்பான். என்ன சொன்னாலும் அவன் ஒரு பேச்சு கேட்க மாட்டான். அவன் அப்படிதான் 3 பிளேட் சாப்பிடுவான். இதெல்லாம் இங்கே வேதத்தில் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் அவன் பிள்ளைகள் இருப்பார்கள். இவர்கள் என்ன செய்யணுமா, அவன் தகப்பனும் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கு அவனை கொண்டு மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போக வேண்டும். முதல்ல அவனை கொண்டு போகணும். கட்டி அந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றுனா கொண்டு வந்து மூப்பரிடத்தில் நிறுத்த வேண்டும். எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாக இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனி காரணம் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பருடைய சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள் என்று சொல்லப்படும். பெற்றோருக்கு அடங்காத பிள்ளைகள் அவர்கள் கல்லெறிந்து சாக வேண்டியவர்கள். நான் என்ன சொல்றேன், இப்போ மூப்பர்கிட்ட கொண்டு போய் எல்லாரும் கல்லெறிந்து சாகடிக்கிறத விட நீயே கொன்ற நீ பெருமையை எப்படி பேச முடியும்? அது பிள்ளைகிட்ட சொல்லணும். அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க அப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க முகம் கொடுத்தே பேச மாட்டாங்க. கல்லெடுத்து அடிச்சு கொள்ளுன்னு பைபிள் சொல்லுது. இங்கே அடங்காதவர்கள் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுது. பெற்றோருக்கு அடங்காத பிள்ளைகள் எப்படி அதை ஜீரணிக்கவே முடியல. அவர்கள் நீ பெற்றெடுத்து நீ சோறு போடுற தெண்ட சோறு, அடுத்த வேலை சோறு நீ போடலாம், அது யாரும் போட மாட்டாங்க. பிச்சை எடுத்தா கூட போட மாட்டாங்க. உனக்கு எப்படி பிள்ளைகள் அடங்க மாட்டேங்கிறாங்க? நான் சொன்னேன், கல்லெடுத்து அடிச்சு கொள்ளுங்க. வேதத்தின்படி இங்கே வேணா உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, இங்கே உன்னை அரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் பரலோக ராஜ்யம் உன்னை வரவேற்கும். ஏன்னு கேட்டால் நீ ஒரு பெரிய திருஷ்டாந்தத்தை பூமியில உருவாக்கியிருக்க. என் பிள்ளை எனக்கு அடங்கல, கல்லெடுத்து அடிச்சு கொண்டுட்டேன். வேதத்தை நிறைவேற்றிருக்கிற உபாகமம் 21ஆம் அதிகாரம் 18லிருந்து 21ஆம் வசனத்தின்படி நான் என் பிள்ளையை கொண்டுட்டேன்னு சொல்லி நீ பரலோகத்தில் பெருமையாக பேசலாம். அடங்காத பிள்ளைகளை பெற்றோர் எப்படி வைத்திருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறபடி உன் பிள்ளைகள் உனக்கு அடங்கவில்லை. சில பார்க்குறாங்க, அம்மாவும் பேசுறாங்களா பிள்ளை பேசுறாங்கன்னு தெரியாது. இங்க வா அப்படின்னு அம்மா கூப்பிடுவா, பிள்ளை அதே மாதிரி இங்க வா அப்படின்னு கூப்பிடுவா. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமே கிடையாது. வாங்கிற வார்த்தையை வச்சாலும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். அம்மா பேசுறாளா பிள்ளை பேசுறாளா, ரெண்டுக்குமே வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே ஒரே போலதான் கத்துவோம். வேதம் சொல்றது, கல்லெடுத்து அடித்து கொன்று போடுங்கள். அடங்காத பிள்ளைகள் அவர்கள் உன் குடும்பத்திற்கும் உனக்கும் மற்ற சமுதாயத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ஆகாதவர்கள். இந்த காரியத்தை பெற்றோர் சொன்ன அந்த காரியத்தை அவர்கள் கேட்கணும். அவ்வளவுதான். இப்படிதான் அப்படிதான் கேட்கணும். கேட்கவில்லை என்றால் இன்னைக்கு சமுதாயத்தில் அரசாங்கத்தில் கூட அவங்களுக்கு அடிக்கிற அளவுக்கு ஒரு உரிமை இருக்குன்னா அது பெற்றோருக்கு மட்டும்தான். ஆசிரியர்கள் கையில கிளம்ப பிடிக்கிட்டாங்க, காலேஜுகளில் எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க, போலீஸ்காரனும் அடிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு வாய்ப்பு பெற்றோருக்கு இருக்கு, அடிச்சு கொண்டுட்டு போய் கூட சொல்லு, அவன் தானா கீழே வந்து செத்துட்டான். வேதம் உன்னை வரவேற்கும், வேதம் உன்னை வரவேற்கும். அடங்காத பிள்ளைகள் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாதவர்கள், அவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். அதனாலதான் அந்த நாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, பெற்றோருக்கு அடங்காதவன் சபை மூப்பர்களிடத்துல கொண்டு போய் நிறுத்த கடவன். அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கணும். ஊர்ல இருக்கிற எல்லாரும் கல்லெடுத்து அவர்களை கொள்ளணும். இது வேற ஒரு பெரிய தவறு செய்யல. பெற்றோருக்கு அடங்காதவன் என்ன பண்ணுவாங்க, கடைசியில் குடிதான் நல்லா இருப்பான். பெற்றோருக்கு அடங்காதவன் கடைசியில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாவத்திற்கு உரியவர்களாக தான் இருப்பான். அவன் கொல்லப்பட வேண்டும். எது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இன்னும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் அடங்கியை நடக்க வேண்டும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவினுடைய சகல குமாரரும் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கியிருந்தார்கள். சாலமோன் ராஜாவுக்கு அடங்கியிருந்தார்கள். ராஜாக்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். அதிகாரம் படைத்தவர்களுக்கு நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தும்படி யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் அடங்கிதான் இருக்கும். சில நேரத்தில் அப்படி வேலை பார்க்குற இடத்துல நமக்கு மேலதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒன்று சொன்ன உடனே அவங்க சைடே தப்பு விட்டவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நீ அடங்கி போகணும், அதை விளக்கலாம், அவங்களுக்கு காரணங்களை சொல்லலாம். ஆனால் நீங்கள் அடங்காதபடிக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கவே கூடாது. இங்கே ராஜாக்களுக்கு நீங்கள் அடங்கி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சாலமோனுக்கு அடங்கி நடக்கும்படி சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய பாட்டிற்குள்ள தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனிதர்களுக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகல விதமான நற்கரைகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கும் என்று சொல்லப்படும். அதிகாரங்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். எந்த ஒரு அதிகாரம் நமக்கு மேல் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு அடங்கும் போது அது உங்களுக்கு நல்மதிப்பை கொடுக்கும். எந்த ஒரு நிறுவனத்துல பாருங்க, வேலை செய்கிற இடத்துல யார் ஒருவர் அந்த மேல் அதிகாரங்களுக்கு அடங்கி இருக்கிறார்களோ அவங்களுக்கு மதிப்பு இருக்கும். நம்ம நினைச்சுக்கோ நம்ம எதிர்த்து பேசினாலும் நமக்கு மரியாதை. அப்படி இல்லை.
நம்ம காரியங்களை பேசி நம்ம அவங்க சொன்னா முடியாதுன்னு சொல்லி எதிர்த்து நின்றோம்னா நம்ம மதிப்பாங்க. உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். எங்கேயும் பொறுமையாக போகும்போது, தாழ்மையாக போகும்போது, அதிகாரங்களுக்கு அடங்கி நடக்கும் போது அங்கே தன்னை போல உனக்கு மரியாதை இருக்கும். அநியாயமான காரியத்தை உண்மையில கொண்டு வந்து வைப்பதற்கு அவர்கள் பயப்படுவார்கள். இவங்க சொன்னா கேட்பாங்களே, இவங்ககிட்ட நம்ம தவறான காரியத்தை எப்படி சொல்றதுன்னு சொல்லி மேல் அதிகாரிகள் பயப்படும். இவர்கள் இந்த காரியத்தை உடனே கீழ்ப்படிந்து செய்வார்கள். இவர்களிடத்தில் இந்த தவறான காரியத்தை சொன்னால் அது நடந்துருமேன்னு சொல்லி பயப்படுவார்கள். நீ எதிர்த்து பேசும்போது கர்த்தர் அந்த இடத்துல உனக்கு கனத்தை கொடுக்க மாட்டார். நம்மளும் கனம்னு நினைச்சுக்குவோம். நம்ம எதிர்த்து பேசுவோம், இனிமேல் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. இனிமேல் நம்ம கிட்ட ஏன் பேசலாம், நம்ம மதிக்கல அவ்வளோதான். இந்த காரியத்தில் எதிர்த்து முதல் தடவை நம்ம சண்டை போட்டோம்னா திரும்ப நம்ம கிட்ட வரமாட்டாங்க. திரும்ப வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? உணவு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. உனக்கு தான் நீ மரியாதை மதிக்கிறாங்கன்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா வேதத்தில் இடம் இல்லையே. அங்கே நாச்சியாரை விட்டு போனோம்னா அவன் வெளியே போனோம்னா அவருக்கு தேவதூதர்கள் வந்து அவர் தூக்கிட்டு போல. ரெண்டாவது முறை அந்த காரியத்தை செய்யும்போது உன்னை பலத்தை ஜாதியாக்குறாங்க. முதல்ல அடங்கி போ, அவ்வளவுதான். என்ன வார்த்தைகள் சொல்லப்படுகிறதோ அவைகளுக்கு நீங்கள் அடங்கி நடக்க வேண்டும். உனக்கு மேல் அதிகாரங்களுக்கு நீங்கள் அடங்கி நடக்க வேண்டும் என்றே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. தகப்பன்மார்களுக்கு அஞ்சு நடக்கிறது கிடையாது. தகப்பன்மார் தான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அஞ்சு நடக்கிறாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னா 3ஆவது தடவை நம்மளை எதிர்த்து பேசிட்டா என்ன பண்றது, அல்லது நம்மளை மதிக்காம போயிட்டா என்ன பண்றது? அதனால அஞ்சு நடந்துகிட்டு இருக்கிறார்கள். சில நேரங்களில் தகப்பன்மார் கெஞ்சி கூட நடக்கிறாங்க. கெஞ்சுறாங்க, கொஞ்சுறாங்க, அனுப்பிச்சுறாங்க. இதெல்லாம் தகப்பன்மாருக்கு நீ மாறிடுச்சு. ஆனா வேதம் சொல்லுது, நீங்கள் தகப்பன்மாருக்கு அஞ்சு நடக்க வேண்டும். தகப்பன்மாரும் அஞ்சு நடக்கும்படி அவர்கள் தருணங்களை அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அந்த பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவருக்கு நீங்கள் அடங்கி நடக்க வேண்டும். தேவ வசனத்திற்கு அடங்கி நடக்க வேண்டும். வசனம் சொன்னா சொன்னதுதான் அவ்வளவு. நிறைய நாட்கள் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி, இப்போதான் யாரையும் அப்படி பார்க்க முடியல. ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி சில ஜனங்களை அப்படி பார்த்துருக்கேன். நம்ம ஒரு காரியத்தை சொன்னா அவங்க அப்படியே செஞ்சிருவாங்கப்பா. அதனால நான் என்ன யோசிப்பேன், அப்படி செஞ்சுட்டா என்ன விளைவு வருமோன்னு பயந்து அந்த காரியத்தை சொல்ல யோசித்தது உண்டு. சொன்னா செஞ்சிருவாங்க, அதுல எந்த மாற்றமே கிடையாது. அப்படி செஞ்சுட்டா அது நிமித்தம் என்ன விளைவுகள் வருமோன்னு சொல்லி பல காரியங்களை யோசிச்சிருக்கு. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம சொன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. 10 தடவை சொல்லணும். சொல்லி 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 கடைசியில் செய்யும் போது பார்த்துக்கலாம். செஞ்சாதானே சொல்ல வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினைக்கிறோம். சொல்ல வேண்டியது எப்போ நம்ம ஒரு கடமைன்னு நினைச்சு உன்னுடைய மேலதிகாரி, உனக்கு மேல் அதிகாரம் உள்ளவர்கள் நினைக்கிறாங்களா, நீ ஒரு செல்லா காசு ஆகிட்டேன்னு பார்க்கலாம்னு இருக்கக்கூடாது. ஒரு கமாண்ட் வந்துச்சுன்னா நீங்க மிலிட்ரியில இருக்கிற மாதிரி, அந்த ராணுவத்தில் அப்படிதான். அந்த கமாண்டர் அவன் ஒரு கமாண்ட் கொடுத்துட்டான்னா அங்கே ராணுவத்தில் இருக்கிறவர்கள் என்ன ஆனாலும் சரி அந்த காரியத்தை செயல்படுத்தியா. அதில் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, அவன் செத்தாலும் பரவாயில்ல, ஐயோ இந்த மாதிரி வந்து அவன் பேசுறதுக்கு இடமே கிடையாது. அதுதான் அடங்கி நடக்கிற காரியம். ஒரு கிறிஸ்தவத்தில் நீ வேதத்திற்கு எப்போ அப்படி அடங்கி நடக்கிறாயோ அன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். வேத வசனங்களுக்கு நீங்கள் அடங்கி நடக்கும்போது, உன் பிதாவுக்கு அடங்கி நடக்கும்போது, உன்னுடைய நாச்சியாருக்கு அடங்கி நடக்கும்போது, உன் அதிகாரங்களுக்கு அடங்கி நடக்கும்போது, ராஜாக்களுக்கு அடங்கி நடக்கும்போது, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் அடங்கி நடக்கும்போது உன் வாழ்க்கை அது செழிப்பாக இருக்கும். எவை அடங்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி அடங்குகிறது காரியம் என்று சிலவற்றை நாம் பார்க்க வேண்டுமானால் இங்கே வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். அவனுடைய பெருமை அடங்குகிறதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அடங்காததுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவன் சொல்லி கேட்கிறதா, அதா வெளியே இருக்கிற அதிகாரிகளிடத்தும் சரி, நம்மளோட கீழே இருக்கிறவங்க சொல்லி கேட்கிறதா, அது நினைக்கிற நியாயமானது. பெற்றோரையும் எனக்கு அப்படி நினைச்சிட்டாங்க. இவெல்லாம் சொல்லி அம்மா சொல்லி நான் கேட்கணுமா, எங்க அப்பா சொல்லி கேட்கணுமா, என்ன ஒரு கேவலமான வாழ்க்கை. காரணத்தையும் உனக்குள்ள பெருமை வந்துச்சு. உன்னை பெற்றவர்களை காட்டிலும் நீ பெருமை அடைய நினைக்கிறாய். அதனாலதான் இங்க வசனம் சொல்லுது, உன் பெருமை அடங்குகிறதாக இருக்க வேண்டும். மனுஷன் சாதாரண என்னத்தை அடக்கணும், அவனுக்குள்ள என்ன அடங்காமல் இருக்கிறதோ அதை தான் அடக்க வேண்டும். பெருமை உன் வாழ்க்கையில வரும்போது நீ அடங்க மாட்ட. உன்னுடைய வாழ்க்கையில பெருமையை அதிகரிக்க அதிகரிக்க நீ அடங்காம தான் இருப்ப. அதனால வசனம் சொல்லுகிறது, அவனுடைய பெருமை அடங்க வேண்டும். 36ஆம் அதிகாரம், 36ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், நீங்கள் ஆண்டவரை சேவிக்க வேண்டுமானால் நீங்கள் அடங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அடங்காமல் சேவிக்கிறது எப்படி இருக்கும்?
தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கல, அவருடைய சொல்லுக்கு நீங்கள் அடங்கல. ஆனால் அவரை சேவிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஊழியம் கூட செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். அப்போ அது எப்படி இருக்கும்னா பட்டயத்திற்கு இரையாதீர்கள்னு சொல்லப்படும். நாசமா போயிருவீங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படிதான் நம்மகிட்ட நடிப்பாங்க. நல்லா அவங்க காரியமாக வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது காரியமாகணும்னா அப்படியே நடிப்பாங்க. பார்த்தோன்னே நமக்கு பச்சையாக தெரியும் நடிக்கிறாங்க, ஏதோ காரியமாக வேண்டியிருக்கு. அது முடிஞ்ச உடனே நம்மளை 5 பைசா மதிக்க மாட்டாங்க. மதிக்கிறது நமக்கு முன்னாடி தெரியாது, பின்னாடி பூரா திருட்டு வேலையாக தான் இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அடங்கிக்க மாட்டாங்க. அடங்குதல் என்பதே இருக்காது அதில் சுத்தமா. அதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? நாசமா போகிறதுன்னு. நீ தேவனை ஏமாற்றினால், தேவனுக்கு அடங்காமல் நீங்கள் அவரை சேவிப்பீர்களே ஆனால் பட்டயத்திற்கு இரையாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு அதான் நிலைமைனா தேவனிடத்தில் போறது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். இன்னைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவரை சேவிக்கிறவர்கள் தேவ வார்த்தைக்கு அடங்குவது கிடையாது, தேவ வசனத்திற்கு அடங்குவது கிடையாது. ஆனால் ஆண்டவரை சேவிக்கிறோம். எதுக்கு அதை சேவிங்கன்னு கேட்கிறோம். அவனுடைய அதிகாரிகளுக்கு நீங்கள் அடங்காமல் அந்த அலுவலகங்களில் நீங்க எப்படி வேலை செய்றீங்க? நீங்க உங்க இஷ்டத்துக்கு செய்வீங்க, அவங்க உங்க இஷ்டம் செய்வாங்க. அலுவலகமே வீணா போகுது. இந்த அதிகாரிகள் வேணா வேற வக்கீலாலும் விடுவாங்க, கிறிஸ்து விட மாட்டாங்க. உன்னுடைய வாழ்க்கை அவர் சொல்றார், பெற்றோருக்கு அடங்காத பிள்ளைகளே கல்லெறி விட்டு சாகணும்னா ஆண்டவருக்கு அடங்காத அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் எப்படி சாகணும்னு பாருங்க. வேதத்தின்படி மகா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னொன்று அடங்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். அநேக நேரங்களில் அடங்க வேண்டிய காரியம் சண்டைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டை இல்லாமல் யாருமே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் இங்கே உங்க எல்லாரும் விட்டுட்டு போனால் அடுத்த நிமிஷம் போலீஸ் தான் வர வேண்டியது. எப்படியாவது சண்டை எடுத்துருவோம். பக்கத்தில் இருக்கிற யாரையாவது என்னத்தையாவது சொல்லி எதையாவது ஒன்று பண்ணி. என்ன காரணம்னா வாய் சும்மா இருக்கிறது. கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். எப்போ சண்டை வருதுன்னா என்ன ஒரு கோல்காரன் இருக்கிறான்னு அர்த்தம். நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு மூஞ்சி தூக்கிட்டு போவான். என்ன அப்படி கேட்டால் நீ அப்படி சொன்னியாமா நேற்று. அதை வேடிக்கையாக போயிடுச்சுன்னா உனக்கு சண்டையில் விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதை விகற்பமாக எடுத்துட்டீங்கன்னா சண்டைக்கு ரெடி ஆகிட்டு அர்த்தம். கோல் கேட்கறவனும் மோசம். எப்படி லஞ்சம் கொடுத்தாலும் தப்பு, லஞ்சம் வாங்கினாலும் தப்பு. அதே மாதிரி கோல் கேட்கறதும் தப்பு, கோல் சொல்றதும் தப்பு. இவன் இருக்கிற இடத்துல சண்டை முடியவே முடியாது. சில வீடுகளில் எப்பவுமே சண்டை நடந்துருந்தாங்க. காரணம் என்னன்னா வெளியே ஒரு கோல்காரன் சம்பளத்துக்கு வச்சிருப்பாங்க. அவன் கேட்டு 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 சொல்லிக்கிட்டு இருப்பான். எது நடக்குது, ஏது நடக்குது, எப்படி நடக்குது, எதையாவது அவன் சொல்லி அந்த குடும்பங்களோட சண்டை உண்டாகும். நிறுவனங்களுக்கும் அப்படிதான். சண்டை இருக்கிற இடத்துல வேதம் சொல்லுது அது அடங்க வேண்டுமானால் கோல்காரன் கொல்லப்பட வேண்டும். கோல் சொல்லுகிற ஆவி இருந்தால் அங்கே சண்டை அடங்காது. நீங்க வசனத்தின்படி சண்டைகள் அடங்க வேண்டும். இன்னொன்று அடக்க முடியாத ஒன்றை அடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும். அது அடங்காத பொல்லாங்குள்ளது என்று சொல்லப்பட்டது. என்ன வேணாலும் செஞ்சிடலாம். கையை காலை எல்லாத்தையும் வேணா கட்டி போட்டு சோறு போடாட்டாலும் பரவாயில்ல, நாக்கை மட்டும் விட்டுருக்கலாம். எப்படியாவது பேசிக்கணும். ஒரு சிலர் நீங்கள் என்னதான் மெயினாக உட்காந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாரு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் எதிராக பேசுவார்கள், நீங்கள் ஒன்று மட்டும் பேசுகிறாரு. வாயிலிருந்து கடைசியில் ஒன்று நான் பேசாமல் இருக்கிறேங்கிறத மட்டும் நீ நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வாய முடியும். அவ்வளோதான் முடிஞ்சது. அங்கே பெரிய சண்டை உண்டாங்க. நாக்கை அடக்க விட கையை வச்சு கட்டினாலும் சரி, அதை நீ எதை வச்சு கட்டினாலும் சரி, உன் நாக்கை அடக்காத வரைக்கும் நீ அடங்கலைன்னு அர்த்தம். நாவு அடங்க வேண்டும். உன் நாவு அடங்கினால் எல்லா பிரச்சனையும் அடங்கிடும். நம்மளால கடைசி நிமிஷத்துல ஒரு வார்த்தையை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேர் அப்படிதான் சண்டையில பிரியப்படுகிற ஜனங்கள், சமாதானத்தை விரும்பாத ஜனங்கள். அதை நல்லா பார்த்து நல்லா சொல்லுவாங்க. இப்படிதான் இந்த ஜனங்கள் இருப்பார்கள், இப்படிதான் இந்த சூழ்நிலைகள் இருக்கும், இப்படிதான் இவர்கள் நடந்து கொள்வார்கள், இதுல மாற்றம் கிடையாது, இதற்கு நியமிக்கப்பட்டவர்கள், இதை குறித்து இந்த பிரச்சனைகள் அப்படியே எல்லாம் சரின்னு கேட்டு அந்த ஜனம் வந்தாலும் வாயை முதலாக திறந்துடும். இதான் அடங்காத நாள். வேதம் சொல்லி இதை அடங்க ஒருவனாலும் கூடாது. அதை அடக்கிட்டீங்கன்னா நீ பெரியார். நீங்கள் அடங்க வேண்டிய காரியங்கள்னு சொல்லி கிறிஸ்தவனுக்கு நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் சிலவற்றை நாம் பார்த்துருக்கிறோம். யார் அடங்க மாட்டார்கள், அதான் மிக முக்கியமான காரியம். நீ யாருக்கு அடங்க வேண்டும்? அதிகாரங்களுக்கு அடங்க வேண்டும், பெற்றோருக்கு அடங்க வேண்டும், பிதாக்களுக்கு அடங்க வேண்டும், உன் ராஜாக்களுக்கு அடங்க வேண்டும். எது அடங்க வேண்டும்? உன்னுடைய பெருமை அடங்க வேண்டும். நீ தேவனை சேவிக்கும் போது தேவனாகிய கர்த்தருக்கு அடங்கியிருக்க வேண்டும். சண்டை அடங்க வேண்டும். உன்னுடைய நாவு அடங்க வேண்டும். இதெல்லாம் ஏன்பா எனக்கு அடங்கலை? நீ யார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாம் வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நேர ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அவள் வாயாடியும் அடங்காதவர்களுமானவர்கள். வேசி வாயாடியும் அடங்காதவர்களுமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வேசிக்கிற வார்த்தையை கேட்கணும். நம்ம
பாருப்பா பயங்கரமாக அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஆனால் வேதம் சொல்றது வாய் அடங்காத எல்லாருமே அப்படிதான். நம்ம இங்கே வேதம் சொல்லுகின்ற பகுதி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய செய்கைகளை அவருடைய அடையாளங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள் அவள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இந்த அடையாளத்தோட நம்ம இருக்கிற சில நேரம் நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, வீட்டில் அடங்க மாட்டாங்க. அதான் நம்ம போன வாரத்திலே சொல்லியிருக்கோம், எங்கேயாவது போனால் கூட எங்கே போகலாம், போனது நீ எங்கேயோ தான் போயிருக்க, யார் வீட்டுக்கோ போயிருக்க, அங்கே போய் எங்கே போக, எங்கேயாவது போகணும். அப்படிதான் வேசின்னு வேதம் சொல்லுகிறது. வேற ஒன்று வேசிக்கு வித்தியாசமான அடையாளங்கள் சொல்லல. வீட்டிலே தங்கி இருக்காதவள் வேசி. நம்ம வாலிய பிள்ளைங்களாம் கடைக்கு அனுப்புவோம், சும்மா நாளும் எதுக்காக உனக்கு எல்லாமே வீட்டில் இருக்க எதுக்கு வர, சும்மா ஒரு போனாவது வாங்கிட்டு இருக்கான்னு போனோம். தெருவுக்கு போகணும், அவருடைய ஆடை ஆபரணங்களை காண்பித்து தெருவில் நிற்கணும். அதான் வேதாந்தம் சொல்லுகிறது. இவர்கள் வேசிகள் என்று சொல்லி, விபச்சாரங்களுக்கு வேற வேசித்தனங்களுக்கு வேற. ஆண்களுக்கு அப்படி சொல்லவே இல்லை. வேசன் அப்படின்னு யாருமே பைபிள்ல கிடையாது. விபச்சாரக்காரி விபச்சாரக்காரன் இருக்கு, அதை பற்றி தவறு இல்லை. வேசின்னு பொம்பளைகள் கூட தான் சொல்லப்படும். இவர்கள் அடங்க மாட்டார்கள். நீங்க என்ன சொல்ல அடங்க மாட்டார்கள். நீ என்ன காரியத்தை சொன்னாலும் எப்படியாவது பிள்ளைங்களை கடைக்கு அனுப்பாத, சந்து வழியா அவனுக்கு தெரியாம போயிட்டு வந்துடுவாங்க. இந்த காரியத்தை செய்யாத, அது எப்படியாவது தெரியாம செஞ்சுட்டு வந்து வேசிகளை வளர்க்கிறவர்கள். வேதம் சொல்லுகிறது அடங்காதவர்கள் என்று வேதம் சொல்லுது. இவங்க அடங்க மாட்டார்கள். இவர்களை நீங்க அடக்கவும் முடியாது. அநேகரை அடக்க முயற்சி செஞ்சு தோல்விகளை சந்திச்சிருக்கிறோம். இங்க வேதம் சொல்லுகிறது இவர்களை அடக்க முடியாது. வேதம் சொன்னவர்களை செய்ய முடியுமா? அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள் என்று சொல்லப்பட்டிருக்கும். நீ ஒருவேளை உன்னை மாற்றிக்கொள்ளணும்னு நினைச்சா இந்த அடையாளங்களை மாற்றுங்க, அப்பதான் உங்களால் அடங்க முடியும். ரொம்ப முக்கியமானது. நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டுங்க. நீ சும்மா வேதத்தை தூக்குறதுனால ஜெபிக்கிறதுனால நீ ஆண்டவருடைய பிள்ளை ஆக முடியாது. உனக்கு ஏதோ சிலது கிடைக்கிறதுனால ஆண்டவர் கொடுக்குறாருன்னு சொல்லிட முடியாது. உனக்குள்ள இந்த அடையாளங்கள் இருக்கக்கூடாது. போராடு, கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? அடங்கிதான் வேதம் இருக்க சொல்லுது, வேறமா சொல்லலை. வீடுகளுக்குள்ள உட்காந்துங்க, அந்த நாட்கள்லாம் அப்படிதான் இருந்தாங்க. கிடைக்கலன்னா உடனே ரோட்டுக்கு போய் வாங்கி திங்கிறது தான் போனாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க போறோம். இன்னைக்கு ஒரு ஷாம்பு இல்லைன்னா நம்ம ஆட்டுக்கு போக மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 10 நாள் குடிக்காம நாய் மாதிரி படுத்துருப்பாங்க. ஒரு சளி பிடிச்சிச்சுன்னா 10 நாளைக்கு எந்திரிக்காது, பண்ணி மாதிரி படுத்துருக்கும். ஆனா ஒரு நாள் குடிக்கும் போது உங்களுக்கு ஷாம்பு இல்லாமல் குடிக்க மாட்டாங்க. கடைக்கு போன கடைசியில் இருக்கும் அறகுறையா. கேவலமான கிறிஸ்தவம். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் நீங்க தேவனுடைய நாமத்தை வீணாக்குறீங்க, வேசிகள். அதனாலதான் வசனம் சொல்றது, இந்த பாவத்திற்கு உடன்படுகிற அடங்காத வேசிகளாக நீ வாழக்கூடாது. நீங்க சபதம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். நீ இந்த காரியத்தை வெளியே சொல்லிட்டு நான் அரசு பண்ணிடுவோம். பெண்களுடைய உரிமைக்கு விரோதமா பேசுறாங்க. வேதத்துல உரிமையெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் ஒரு தனி பாதம் உண்டு. கிறிஸ்தவ திருமணம் வித்தியாசமானது, கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமானது, கிறிஸ்தவ நடைமுறைகள் வித்தியாசமானது. உலகத்தோட கொண்டு போய் மேட்ச் பண்ண முடியாது. நீ வெளியே ஊர் சுத்திட்டு கடைக்கு தெரு போயிட்டு 11 மணிக்கு மேல ஊர் சுத்தி போனாலும் உனக்கு நோ டார்க் ஸ்பாட் ஏரியா அப்படின்னு எல்லா இடத்துக்கும் உனக்கு லைட் பிடிச்சி சிங்கப்பெண் படையம் உனக்கு பின்னாடி ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு உலகத்துல உன்னை அலைவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டாகுது. ஆனா வேதம் சொல்றது வேசின்னு சொல்லுது. இங்கே இதான் உண்மை. இதை நீ உலகத்தோட ஒப்பிட முடியாது. இங்கே இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. உன் உடைகளை குறித்தும் உன் நடைகளை குறித்தும் உன் போக்கை குறித்தும் வேதம் சொல்லுது. தெருக்களிலும் சந்துகளிலும் வீதிகளிலும் வருகிறவர்கள் வேசி என்று வசனம் சொல்லுது. அடங்கியது. ஏன் உன்னால வீட்டில் அடங்க முடியல? ஏன் உன் பிள்ளைகள் உன்னால அடங்க முடியல? பிள்ளைங்க வீட்டில் அடங்கி இருக்கலைன்னா கல்லெடுத்து அரிசி கொண்டுன்னு வசனம் சொல்லுதே. நீ வேதத்துக்கு கீழ்ப்படிய போறியா, உலகத்துக்கு கீழ்ப்படிய போறியா? வேதம் சொல்லுகிறபடிதான் வாழணும். இங்கே வேதம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:19. அவன் அடங்காதவன் இன்னொருத்த யாருன்னா அடிமை என்பவன் வார்த்தைகளினால் அடங்கான். சிலரை பத்தி எங்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், அவன் அடிமை அவ்வளவு. குடிக்க அடிமையானவங்க நீ பாட்டில் குடிக்க வச்சாலும் கேட்க மாட்டான், திருடியாவது குடிச்சுக்குவான். அவன் குடிக்க அடிமை. சிலர் வீட்டுக்குள்ள கூட்டி வச்சாலும் இருக்க மாட்டேங்க, எப்படியாவது திருவிழிச்சுட்டு சந்திரியாவது சிவதானி குத்தா ஓடுவான். அவன் ரோட்டுக்கு அடிமையானவன் அடங்க மாட்டான். அடிமையானவன் அடங்க மாட்டான். அடிமையாகிட்டு அடங்க மாட்டேங்க, என்ன பண்ணாலும் அடங்க மாட்டேன். சிலர் போல் சொல்றதுக்கு அடிமையாயிருக்கும். அவன் கடைசி வரைக்கும் அவனுக்கு சும்மாவது வெறும் வீட்டிலே உட்காந்து எதாவது சொல்லிட்டு இருப்பான். அவன் தனி ரூம் அடைச்சு அங்கே உட்காந்து யாரையா போல் சொல்லிட்டு இருப்பான். இங்க வசனம் சொல்றது அடிமையாயிடாத, அடிமை அடங்க மாட்டான். நீ ஒண்ணுக்கு அறிவு. சிலர் மாத்திரைக்கு அடிமையாயிருக்கும், மாத்திரை 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 அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் அடிமையாயிருக்கும். அவ்வளோதான். இன்னைக்கு நீ எதுக்கு அடிமையா இருக்க? ஒன்னையவே திரும்ப திரும்ப சொன்னாங்க அடிமையாயிட்ட, நீ அடங்க மாட்டேன். உனக்கு அடிதான் கிடைச்சது. அடிமையா அடங்கலைன்னா அடிதான், அதில் மாற்றமே கிடையாது. ஒன்று ஆண்டவர் அடிப்பார், இல்லைன்னா மனுஷன் அடிப்பான். எப்படியாவது அதான் கடைசிக்கு வழி. வேற என்ன செய்ய முடியும்? இறைவன் தெளிவாக சொல்லுகிறது, அடிமையானவன் அவன் அடங்க மாட்டான் என்று. திரும்ப வசனத்தை வாசிக்கலாம். அடிமையானவன் வார்த்தையினால்
திரும்ப வாசிக்கலாம். அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான். அவைகளை அவன் அறிந்தாலும் ஒரு உத்தரவு கொடான் என்று சொல்லப்பட்ட தெளிவான வார்த்தை பாருங்க. ஞானி எழுதியிருக்கான், நான் எழுதிட்டு வாசிக்கிறேன். அவன் சொல்லுகிறான், அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான். இது வேண்டாம், இது செய்யாத, இது தவறு. நாக்கே நமக்கு தெரிஞ்சுக்கணும். பல தடவை சொல்லி 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 வேண்டாம் 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 முடியாது அப்படின்னு. ஆனா அவனுக்கு நாக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவன் அடிமையாயிட்டான், அவ்வளவுதான். ஊர் சுத்துறதுக்கு அடிமையாயிருப்பான், அல்லது ஏதாவது அடிமையாயிருப்பான். அடிமையானா அதை அசால்ட்டா பேசிட்டே இருப்பான், சொல்லிட்டே இருப்பான், எதிர்ப்பு ஆஞ்சிக்கிட்டே இருப்பான். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கூடாது. Even he knows the drawbacks of that, he will never get back from that. அதனுடைய விளைவுகள் தெரிஞ்சாலும் அவன் திருந்த போறதே கிடையாது, அடிதான் திருந்தும். இப்ப அதுதான் சொல்லுகிறது, நீங்கள் அடங்க மாட்டேங்கிறீர்கள். அநேகர் அடங்க முடியாமல் இருக்கிறதற்கான காரணம், ஒன்று நீ வேசியாக இருக்க வேண்டும், அல்லது நீ அடிமையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, விருத்த சேதனம் உள்ளவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், வேதத்தை ரொம்ப நேசிக்கிறது போல நடிக்கிறவர்கள், ஊழியம் பண்ணுகிறவர்கள், இவங்களும் அடங்க மாட்டாங்க. இந்த கேஸ் இருக்கே ரொம்ப டேஞ்சரஸ் கேஸ். இதை நீ பார்க்க ஒரு குற்றமும் சொல்ல முடியாது, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்க மாதிரி இருக்கும். 5 பைசா பிரயோஜனப்படாது. அது ஏன்னா எதுக்குமே அடங்காது. அந்த வேதம் இந்த காரியத்தை குறித்து அழகாய் சொல்லுகிறது, இவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள், இவர்கள் விருத்த சேதனத்தை குறித்து அதிகம் பேசுகிறவர்கள், அநேக விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருப்பார்கள். நல்லா அப்படியே தேனா பேசுவாங்க, நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க, ஆனா ஒன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டார்கள். இவர்கள் தங்களுக்குரியவைகளை மட்டுமே இவர்கள் பேசுகிறவர்களாக இருப்பார்கள். இவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவருடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவர்களை உபதேசித்து முழு குடும்பங்களையும் அவிழ்த்து போடுகிறார்கள் என்று சொல்லப்படும். சுய ஆதாயத்திற்காக பேசுகிறவர்கள். அவன் பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க, ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு, என் வீட்டில் கொஞ்சம் சோறுல ஒரு டம்ளர் ஒரு தட்டில் சோறுதாங்க அப்படின்னா இடத்த காலி பண்ணி போயிடுவான். ஏன்னா அவங்க வீட்டையே சோறாயிருமானது, வெட்டி பேசுதான் ரொம்ப நேரம் பேசிருப்பான். இவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள், ஆதாயத்திற்காக சுய ஆதாயத்திற்காக பேசுகிறவர்கள், ஒன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டார்கள். இவர்களும் அடங்க மாட்டார்கள், பேசிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ காலம் பேசுனீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லையே, இவ்வளோ காலம் பைபிளை தூக்கிட்டு சுற்றினே, ஒரு ஆத்மா ஆதாயத்தில் இனியாவது அடங்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அதே செய்யணும். சும்மா இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு ஒரு நோட்டீஸாவது கையில் போட்டுட்டு இருப்பாங்க. பிரயோஜனமே இல்லாத ஜனங்கள் அடங்கவே மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடக்க முடியாத 3 ஜனங்கள் உண்டு. ஒன்று தெருவில் நிற்கிறவர்கள், இரண்டாவது அடிமைப்பட்டவர்கள், மூன்றாவது விருத்த சேதனம் உள்ளவர்கள். இவர்கள் அடங்க மாட்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் அடக்கமானவைகள் அடங்க வேண்டிய அவசியம் எதற்கு என்று சொல்லி வேதத்தில் 2 காரியத்தை மட்டும் நாம் வாசித்து முடிக்கலாம். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடையவனும் துன்மார்க்கர் என்று அடங்காதவர்கள் என்றும் பெயர் எடுக்காதவனும் விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். நீங்க யாரை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும்? மெய்ப்பனானவன் ஒரு சபையை நடத்துகிறவன் என்றால், ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் அவன் இப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அடங்குகிறவனாக இருக்க வேண்டும். அவன் இழிச்சவரை. நமக்கு அது நிறைய உதாரணங்கள் இருக்கு. என்ன சொன்னாலும் சரி கேட்டு மண்டையாடி போற ஒருத்தனை முடிச்சு வச்சுக்கணும். அப்பதான் அவன் நமக்கு நல்ல ஊழியக்கார. அப்படி வேதம் சொல்லி இருக்குது. அடங்குகிறவனாக இருக்க வேண்டும். வேதத்திற்கு தேவனுக்கு அடங்குகிறவனாக இருக்க வேண்டும். சபைக்கு அடங்கினா அவ்வளவுதான், ஓரங்கடிக்கும். இங்கே வேதம் சொல்லுகிறது, அடங்கி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வேதம் சொல்லுகிற இந்த அடையாளத்தை உடையவர்களாக, குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் துன்மார்க்கன் என்றும் அடங்காதவன் என்றும் பெயரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனை ஏற்படுத்தலாம். அப்படிப்பட்ட அடையாளம் உள்ள மனுஷனாக வாழ வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம். நீங்கள் தேவனுக்கும் வேதத்திற்கும் வேத வசனங்களுக்கும் அடங்குகிறவர்களாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய தகுதி உள்ளவர்கள். நம்ம ஊழியத்துக்கு போறோம்னா அந்த ஊழியத்துல நம்மளை ஒருவரும் குற்றம் சாட்டாதபடிக்கு இருக்க வேண்டும். அங்கே ஒருவரும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து குறை சொல்லாத அளவிற்கு காரியங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வெட்கப்பட வேண்டும். நீங்கள் அடங்கி நடக்கிறவர்கள் என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அடங்காப்படாரியாக இருக்கக்கூடாது. பெரிய நான் தான் பெரிய டான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு கற்றுக் கொடுக்கல. வேதம் அதை தான் உனக்கு அடையாளப்படுத்துகிறது.
ஏன் என்று சொல்லி எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கலாம். தேவவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடத்தையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எப்போ வாசிக்கலாம்? தேவவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடத்தையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய நடக்கையை அவர்கள் பார்க்கிறபடியினால நீங்கள் அதை கவனித்து நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. திரும்பமாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். நீங்கள் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அதற்கு முன்பதாக நாம் வாசிக்கலாம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் எபிரேயர் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஊழியக்காரன் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அடங்கலாம். நம்ம இஷ்டப்படி நம்ம வாழலாம், நம்ம யாரும் கேட்க போறோம் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்றது இங்கே அவர்கள் உங்களுக்காக உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. சபைக்கு ஊழியர்களுக்கு அடங்கி நடக்க வேண்டிய காரியம் அவசியமானது. நம்ம நினைச்சிருக்கோம், நமக்கு வீட்டில் 2 பிள்ளைங்களுக்காக ஒரு புருஷன் இருக்கான், இவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு இவங்களுக்கு போடுறதுக்குமே நமக்கு இங்கே முடியறதில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கே நம்மளால் முடியறது. ஆனால் ஒரு சபை என்று சொல்லும்போது சபையில் இருக்க அத்தனை பேருக்கும் அந்த ஊழியக்காரன் உத்தரவாதம் பண்ண வேண்டும். உனக்காக ஒரு நாளைக்கு ஒரு முறையாகவும் ஜெபித்திருக்க வேண்டும். உங்களுக்காக உங்களுடைய காரியத்திற்காக பிரயாசப்பட வேண்டும். அவர்கள் சொல்லுகிற காரியத்திற்கு நீங்கள் அடங்க வேண்டும். நம்முடைய சபையிலானவருடைய கிருபையினால் அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இருக்காங்க. யாரும் அடங்காம கிடையாது. ஏன்னா என்ன பிரச்சனைனாலும் அவனோட செய்யணும் அப்படின்னு அதற்காகவாவது அடக்குவாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது அப்படி நடப்பது உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நீங்கள் அடங்கி நடங்கள். அதில் எந்த காரியத்திலேயும் அவர்கள் துக்கத்தோடு அதை செய்யும்படி அல்ல, சந்தோஷத்தோடு செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆக ஆண்டவருக்கு அடங்கி நடங்கள், ஊழியர்களுக்கு அடங்கி நடங்கள், நீங்கள் அதிகாரிகளுக்கு அடங்கி நடங்கள், பெற்றோருக்கு அடங்கி நடங்க, பிதாக்களுக்கு அடங்கி நடங்கள். அடக்க வேண்டிய காரியம் ஒன்று கோபம், பெருமை, சங்கு, நாவு, இவைகளை நீங்கள் அடக்க வேண்டும். அடங்காதவர்கள் என்று சொல்லுகிறதற்கான அடையாளங்களை நாம் பார்த்தோம். அந்த அடையாளங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த காரியங்களை சரி செய்து அடங்கி நடக்க முற்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.